நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கை. நீண்ட நாட்களுக்கு முன்பு இயேசு கடவுளுடைய அரசை பற்றி மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். கடவுளைப் பற்றியும் மற்றவர்களிடம் கருணையோடும் அன்போடும் எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றியும் மக்கள் அதிகம் புரிந்து கொள்ள உவமைகள் எனப்படும் கதைகளைச் சொன்னார். இயேசு யாராக இருந்தாலும் அனைவரிடமும் அன்பையும் இரக்கத்தையும் காட்டினார். குறிப்பாக ஏழைகள், நோயாளிகள், சமூகத்தால் இழிவாக பார்க்கப்படுபவர்கள் ஆகியோரையும் அவர் அதிகமாக நேசித்தார். இயேசுவின் சக்தி வாய்ந்த போதனைகளாலும் நோயாளர்களை குணப்படுத்துதல், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தல், இறந்தவர்களை உயிர்ப்பித்தல், பேய்களை விரட்டுதல் போன்ற அவர் செய்த அற்புதங்களாலும் மக்கள் கூட்டம் அவரை எப்போதும் பின்தொடர்ந்தது. இயேசு விசுவாசத்தைப் பற்றியும் கடவுளை முழுமையாக நம்பும்படி மக்களுக்கு போதித்தார். அவர் யூதர்களாக இல்லாவிட்டாலும் தம்மை முழுமையாய் நம்பிய அனைவரையும் குணப்படுத்தினார். இதன் மூலம் கடவுளின் அன்பும் வல்லமையும் அனைவருக்கும் சமம் என்பதைக் காட்டினார். ஒரு நாள் இயேசு கப்பர்நாகும் என்ற ஊருக்குச் சென்றார். அந்த ஊரில் உரோமையர்களின் நூற்றுவர் தலைவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு மிகவும் நேர்மையான ஒரு வேலைக்காரன் இருந்தான். இந்த வேலைக்காரன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தான். நூற்றுவர் தலைவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டிருந்தார். மேலும் இயேசுவால் தனது வேலைக்காரனை குணப்படுத்த முடியும் என்பதையும் அறிந்திருந்தார். எனவே அவர் சில யூத தலைவர்களை அனுப்பி இயேசு வந்து தன் வேலைக்காரனை குணப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார். யூத தலைவர்கள் இயேசுவிடம் சென்று, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே. இந்த நூற்றுவர் தலைவர் ஒரு நல்ல மனிதர். அவர் நம் மக்களை நேசிக்கிறார். மேலும் நமக்காக ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார். தயவு செய்து அவருக்கு உதவுங்கள் என்று சொன்னார்கள். இயேசு அவர்களுடன் செல்ல ஒப்புக்கொண்டார். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது அவர் நூற்றுவர் தலைவரின் வீட்டை அடைவதற்கு முன்பு நூற்றுவர் தலைவர் அவரது சில நண்பர்கள் மூலம் ஒரு செய்தியை அனுப்பினார். நண்பர்கள் இயேசுவிடம் வந்து, ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் குணமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார். வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்ற நூற்றுவர் தலைவரின் செய்தியை கூறினர். இதைக் கேட்ட இயேசு மிகவும் வியப்படைந்தார். தம்மை பின்தொடர்ந்த கூட்டத்தினரை நோக்கி அவர் திரும்பி, இஸ்ரேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். பின்னர் நூற்றுவர் தலைவரின் நண்பர்கள் வீட்டுக்கு திரும்பி சென்றபோது அந்த வேலைக்காரன் முழுமையாக குணமடைந்ததைக் கண்டனர். நூற்றுவர் தலைவர் இயேசு தூரத்தில் இருந்தும் கூட ஒரு வார்த்தை சொல்வதன் மூலம் தன் வேலைக்காரனை குணப்படுத்தும் ஆற்றல் இயேசுவுக்கு இருப்பதாக நம்பினார். அவருடைய விசுவாசம் மிகவும் வலுவாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் இயேசு தனது வீட்டுக்கு வர தான் தகுதியற்றவன் என்று கூறி, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் குணமடைவான் என்று கூறும் அளவுக்கு அவரது நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருந்தது. இயேசு இந்த நம்பிக்கையால் வியப்படைந்தார். குறிப்பாக நூற்றுவர் தலைவர் யூதர் கூட இல்லை. இஸ்ரேல் அனைத்திலும் இவ்வளவு பெரிய விசுவாசத்தை காணவில்லை என்று இயேசு அறிவித்தார். நூற்றுவர் தலைவரின் நண்பர்கள் அவரது வீட்டிற்கு திரும்பிய போது நூற்றுவர் தலைவர் நம்பியபடியே அவரது வேலைக்காரன் முழுமையாக குணமடைந்ததைக் கண்டார்கள். இயேசுவின் வல்லமையில் விசுவாசம் வைப்பதே பெரிய காரியங்களை
தூரத்திலிருந்தும் கொண்டு வருவதற்கு போதுமானது என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. எனவே நாமும் நூற்றுவர் தலைவரைப் போன்று இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரிடம் கேட்கும்போது நம் மீது இறைவன் கொண்ட அன்பால் அதை நமக்கு வழங்குவார். நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.